வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வழக்கமாக வந்து 2 லேயர் சப்பாத்தி செய்வோம். நாம் இன்றைக்கி வந்து 3 லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்பே தெரியும் நான் 3 லேயர் வச்சு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி செய்கிறப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லா சப்பாத்தியும் உப்பலாக வருங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நார்மலாக பிசைஞ்சு ஒரு துணி போட்டு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் வச்சிடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு கிளாத் போட்டு இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாங்க. ஸோ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்பயும் போல் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து இதை உருட்டிக்கலாங்க. ஸோ எப்பயும் போல் இதை வந்து சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. வழக்கமாக சப்பாத்திக்கு கொஞ்சம் தின்னாக வந்து தேய்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் திக்காக இருந்தாலே போதும், ரொம்ப தின்னாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலுங்க. ஆயில் ஊற்றிட்டு உங்கள் விரலை வச்சோ இல்லை வேறு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் நீங்கள் கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணலைன்னா சப்பாத்தி அந்த இடத்துல கண்டிப்பாக உப்பவே உப்பாது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு தெளிச்சிட்டு இதை வந்து திருப்பி வந்து தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாங்க, ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கல்லில் போட்டு சுட்டு எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 3 லேயர்ஸ் சப்பாத்தி கிடைக்குங்க. இதோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். கல்லில் போடுறப்ப நம்ம இந்த சப்பாத்திலையும் நான் ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து அதோட டேஸ்ட்டும் வந்து நான் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு திக்னஸில் எல்லா சப்பாத்தியும் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க சப்பாத்தியும் தேய்ச்சிடலாங்க. ஸோ இப்போ சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாங்க. கல் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் பிடிச்சிருந்தா நீங்கள் பட்டரும் சேர்த்திக்கலாம். நான் வந்து நார்மலாக ஆயில் தான் சேர்த்திருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்பாத்தி உப்பலாக வருங்க. சென்டரில் ஒரு லேயர் இருக்கும், மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர் வந்து கண்டிப்பாக உப்புங்க. எல்லா சப்பாத்தியுமே உப்பும் டெஃபினட்டாக. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சப்பாத்தி டேஸ்ட்டும் நார்மலாக நம்ம ஆயில் தேய்க்காத சப்பாத்தியோட நல்லாவே இருக்கும். ஸோ நான் இன்னொரு சப்பாத்தி போட்டு கட்டுறேன், அதுவும் பாருங்கள் உப்பலாக தான் வரும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் மட்டும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்க்கிறப்ப அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக சப்பாத்தி உப்பும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.